நம்மளோட சைக்கிளிங் சீரிஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ற ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் கிரௌட பாத்தீங்களா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. இந்த ஈவெண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம், இதுல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்தது, ஓவராலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் நாங்க ரைட் பண்ணோம், என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணோம், என்ன டைமிங் குள்ள முடிச்சோம். சைக்கிளிங்ல நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு பிகினர் இதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. Feb 15 மார்னிங் 3:30 நான் இருந்தேன். ஈவெண்ட்ஸ்க்காக புது ஜெர்சி ஆர்டர் பண்ணிருந்தேன், பட் டெலிவரி ஆகல. இருந்தாலும் எனக்கும் பழச மறக்க கூடாது. இது என்னோட ஃபேவரட் ஜெர்சி. சன்கிளாஸ்ல இன்னைக்கு ஷேட்ஸ் மட்டும் தான் புதுசு. ரோட் பைக் ரெடியா இருக்கு. 4:15 வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். டைம் கரெக்டா 4:22. பாடி ஃபிளைஓவர் மேல இருக்கேன். வானகரம் அப்போலோல தான் இந்த ரைடு ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி கும்முடி பூண்டி போயிட்டு பேக் டு வானகரம் வரணும். மார்னிங் 5:30 இந்த ரைடு ஸ்டார்ட் ஆகுது. நான் 5:15 ஸ்பாட்டுக்கு வந்து இந்த பிப்பை கலெக்ட் பண்ணிட்டேன். இதுல தான் உங்களோட செக் பாயிண்ட் டைமிங் எல்லாம் நோட் பண்ணுவாங்க. சோ இதை பத்திரமா வச்சுக்கணும். சென்னை சைக்கிளிஸ்ட் வெப்சைட் குள்ள போனீங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே காட்டும். அதுல தான் 399 பே பண்ணி இந்த டெனசிட்டின்ற ஈவெண்ட்டை நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வெறித்தனமா கிளம்பிட்டாங்க. பட் எங்க ஏஎன்சி டீம் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு கிளைமேட் ரோடு எல்லாம் பக்காவா இருந்தது. ஃபர்ஸ்ட் 25 to 30 கிலோமீட்டர்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ப்ரோ ஒருத்தருக்கு சின்ன ஆக்சிடென்ட். இன்னைக்கு மார்னிங் தான் இவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மள ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் சொன்னாரு. ப்ரோ அந்த டைம் நான் உங்ககிட்ட பேச முடியல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஐடிக்கு வந்து நான் மெசேஜ் பண்றேன். ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் 7:15 குள்ள ரீச் ஆகணும். ஆனா நாங்க 6:50 ரீச் ஆயிட்டோம். ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா பர்ஃபியும் கிரீம் போனும் கொடுத்தாங்க. ரைட்ல 90% பிரிட்ஜ் தாங்க. ரோடு ஏறுது இறங்குதுன்னு ஒரு வேவ் லென்த்தா போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் செகண்ட் செக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 9:30 குள்ள ரீச் ஆகணும். பட் நாங்க 1 ஹவருக்கு முன்னாடி 8 o'clock ரீச் ஆயிட்டோம். நம்ம ரோட் பைக்கை சாட்சி வைக்க இடம் கம்மியா இருந்ததுனால நாங்க எல்லாருமே அப்படியே சைக்கிளை படுக்க வச்சுட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இட்லி பொங்கல் கேசரி நல்லா சாப்பிட்டுட்டு பேக் டு ரைட ஸ்டார்ட் பண்ண போறோம். ரோடு பாத்தீங்களா எப்படி போகுது. வரும்போது கிளைமேட் எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ அந்த அளவுக்கு ஆப்போசிட்டா செம்ம வெயில் அடிக்குது. இந்த ரைட்ல நம்ம சந்தோஷ் ப்ரோ தான் நமக்கு ஃபுல் கம்பெனி கொடுத்தாரு. அவர் தான் நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். தேர்ட் செக் பாயிண்டோட டைமிங் பாத்தீங்கன்னா 11:30. நாங்க எல்லாரும் 1 hour 40 minutes பிஃபோரா 9:50 ரீச் ஆயிட்டோம். இங்க வெயிலுக்கு இதமா வாட்டர் மெலன், ஆரஞ்சு, லெமன் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபைனலா எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே முடிக்கிறோம். ரைடோட ஓவரால் டிஸ்டன்ஸ் 110 கிலோமீட்டர். பட் நான் வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 130 கிலோமீட்டர் ரைட் பண்ணிருக்கேன். டைம் கரெக்டா 11:15 ஆகுது. சக்சஸ்ஃபுல்லா ரைட கம்ப்ளீட் பண்ணதுக்காக ஒரு ஃபினிஷர் மெடல் கொடுத்தாங்க. சைக்கிளிங்ல நான் வாங்குற ஃபர்ஸ்ட் மெடல். 2 minutes ரீல்ல இந்த ரைட் பார்க்க செம்ம ஜாலியா இருந்தாலும் பட் ரியல்ல செம்ம டஃபா போச்சு. கொஞ்சம் நெகட்டிவா யோசிச்சீங்கனாலும் ரைடு டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும். ஏன்னா என்டியூரன்ஸ் பொறுத்தவரை மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண நீங்க யாருன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.